الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العظيم. إنما الأعمال بالنيات وإنما لكل ما نوى فمن كان هجرته للدنيا يصيبها أو امرأة ينكحها هجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. Allah Subhanahu wa Ta'ala எங்களை எல்லாரையும் ஒரு பிறந்தநாளான ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக வச்சு எங்களை எல்லாரையும் பிறந்தநாளான ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்துக்காக வச்சு அது என்ன நோக்கம்னா நாங்கள் எதை விளங்கி வச்சிருக்கிறோமோ அதையும் நாங்கள் விளங்கி வச்சிருக்கிற நோக்கத்துக்காக எல்லாருமே படைக்கல. எங்களை எல்லாம் படைச்ச நோக்கம் என்ன? இந்த பூமிக்கு மேலான வாழ்க்கைக்காக வேண்டியும் எங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நாங்கள் எப்படியெல்லாம் விரும்புகிறோமோ அவங்கெல்லாம் பூர்த்தி செய்யணுன்றதுக்காக வேண்டியதோ இல்லை. நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு வச்சிருந்தாலும் கூட எதை நாங்கள் சரியா விளையாடுறோமோ அதை நாங்கள் சரியா விளையாடல. அந்த ஒரு சந்தோஷம் ஏதோ ஒரு வகையில் இப்படி இந்த சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கு வந்து விட்டுறாங்க. நானும் அனுபவிச்ச ஒரு விஷயம் சார். நாங்கள் அதை எல்லாம் வளைக்கிறோம். ஏக சின்ன காலத்தில் எவ்வளோ வைத்திருக்கிற பள்ளியில் எவ்வளோ சின்ன பிள்ளைகள சின்ன பிள்ளைகளோட சின்ன வயசுலேயே சொல்லிட்டாங்க அப்ப என்ன எங்க வாப்பா தெரியும் அப்படி பண்ணிக்க போறது சொந்த வீடு அப்படியே சுஜூதுக்கு படுத்தோடு முளைக்கு ரெண்டு காலம் இருக்கு. அப்ப அந்த நேரம் ஒருத்தரவை கேள்வி நீ குடிச்சு பண்ணாங்க போடுறது. அப்ப என் மனசு அந்த மனதில் எப்படி அவரோட வேண்டிய ஒரு உதவியாக அந்த மனதில் வர வேண்டியதோ வந்துச்சு. நான் வேறொரு சில புதிய செய்ய இறக்கத்தான் செய்வோம். சரியான ஒரு காட்சி சொன்னா எதிர்கால அந்த பள்ளிகள் நிர்வாகிகள் இந்த ஊர்ல தலைவர்கள் இந்த ஊரை வழி நடாத கூடிய முன்னாள் சாலைகள் கட்டத்தைகள் அல்லாஹ்வுடைய நேசங்களை பார்த்தா இப்படி சின்ன ஒரு இருந்தாங்க. அப்ப என்ன அந்த சின்ன காரணங்களோட உள்ள ஒரு விதமான பக்குவப்பட்டதுல ஒரு நிலைமை தான் இன்றைக்கு நாங்க ஒத்தத்தை ஞாபகம் ஒன்று சேர்ந்து சின்ன காலத்தில் எப்படியான வயசுல ஒரு விதமான பெற்றாங்க. அவங்க ஒரு விதமான மணி நடக்கிறது 1141 கிறிஸ்து. இப்ப நாங்க 2025 நாங்க பேசலாம் 1141 மௌத்தானவர் 1835 நம்ம கணக்கு பார்த்தா 95 வயசு. அவருடைய பேர் இன்னைக்கு சொல்றவங்க ஹாஜா முஹைதீன் சொல்றவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறோம். ஹாஜா முஹைதீன் சொல்றவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறோம்.
நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நாங்க செய்த ஒரு விஷயத்தை கூட சரியா விளக்காம இதனால சரியா விளையாடணும் மொழிமொழியினா மொழிமொழியினா நாங்கள் விளையாடணும் கரெக்டா விளையாடு என்னுடைய கருத்தும் நல்ல மொழிமொழி அப்படியே வச்சதோட இந்த தீன உயிர்ப்பிக்கக்கூடியவர் தீன உயிர்ப்பிக்கக்கூடியவர் ஹயாத்தாக்கக்கூடியவர் அதே நேரத்தில் இது வந்து மொழியின் மொழியின் உதவி செய்யக்கூடியவர் அப்படி வச்சுக்கொண்டா முஹம்மது பேசுறேன் அபூபக்கர் வந்து பேசுறோம் உமர் வந்து பேசுறோம் அலி வந்து பேசுறோம் உஸ்மான் வந்து பேசுறோம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பேசுறோமே தவிர பேசுறதுடைய பிரதிபலிப்பு அதோட உணர்வான இடத்துல வந்து சென்று பார்த்தா என்ன ஏதோ ஐகன் சொல்லி நபிமார்களே நல்லவர்களே சஹாபாக்களே பேசக்கூடாது பேசுறது ஹராம் பேசின குற்றவாளியாக வியாபாரத்தை ஒரு பிசினஸ் பத்தி நாங்கள் பேசுறது அந்த பிசினஸ் நான் எப்படியாவது அதுல ஒரு டெவலப்மெண்ட் உண்டாகணும் நான் நினைக்கிறது போல ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி 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 அதோடைய அவருடைய அந்த பேருடைய மகத்துவம் பேருடைய அன்பு பேருடைய நேசம் அவருடைய வாழ்க்கையில வந்து இங்க பார்க்கிறது திருதாளர்களே சஹாபாக்களை பற்றி அடிக்கடி பேசி 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 அவங்களுடைய வாழ்க்கையை போல இந்த வாழ்க்கை வரணும்னு நினைக்கிறோம் அதே போல இந்திய நிலைமையில நான் பேச வேண்டிய காய்ச்சா மொழி இவரை பற்றி பேசி பேசி என்ன செய்யணும்னா அவங்க எங்களுக்கு என்ன காட்டினாங்க என்ன வழி காட்டி தந்தாங்க இவங்களை பத்தி நாங்கள் அவ்வளவு உண்மைக்கு எடுத்து வைக்கிறோம் அவங்கள பத்தி நல்ல விஷயங்களை பேசுகிறோம் அவங்கள ஞாபகத்தால் எத்தனையோ அவங்கள ஞாபகத்தால் சாப்பாடு ஏன் எல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு அவங்க என்ன செஞ்சுதான் எப்படி உருவாகிறாங்க அப்படி என்று நான் பார்த்தோம் அன்பார்ந்தவர்களே இது பிரதானமான ஒரு மாதம் இந்த மாதம் அவங்க வந்து பேச பேசுறது இது என்ன மாதம் ஜனவரி இந்த மாசம் எப்படிப்பட்ட ஒரு மாசம்னா எங்க எல்லாரும் சொச்சத்திற்கு போறதற்கு மிக மிக பிரதானமான ஒரு விஷயத்தை இந்த மாசம் என்னதான் பிரதானம் சத்தமா தொழுகை இந்த ரஜபுடைய மாசம் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருந்து பலஸ்தீனுக்கு எடுத்து பலஸ்தீன்ல இருந்து எல்லா நபிமார்களும் படிமாமா செஞ்சுட்டு அப்படியே வாழ்ந்து போய் வாழ்ந்து 7 வாரம் மேல போய் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட போய் அல்லாஹ்வை சந்திச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட அல்லாஹ்வை சந்திக்கல அவங்க சொன்னாங்க நான் அந்த இடத்துக்கு போனால் நான் அறியேன் பத்தி சாம்பலாய் ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடம் வரைக்கும் எடுக்கல அந்த இடம் வரைக்கும் எடுத்து அல்லாஹ் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக மிக பெருமதியான பொக்கிஷமாக கொடுத்த அந்த தொழுகை அல்லாஹ்வுடைய மாசம் அதே மாசத்துல அந்த ஹாஜா மஹீதீன் ஜிஸ்னே ரஹிமத்துல்லாஹ் அவங்கள பத்தி நான் பேசுறேன் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா நேரத்தோட சொல்லுவாங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க
எத்தனாவது வாழ்ந்தாங்க, எத்தனாவது வாழ்ந்தாங்க, கிட்டத்தட்ட 95 வருஷம் அவனுடைய காலம் இருந்துச்சு. ஹயாத்தோட 95 வருஷம் இருந்தாங்க. குர்ஆனோட மிக மிக மெச்சப்பட்டுள்ளவங்க. குர்ஆனோட அப்படி வேலைக்கான மட்டு மாசமாடுவது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சித்த காலத்திலே அவங்கள வரலாற்று சொல்றாங்க. என்ன குழந்தைகளிலிருந்து அவங்க சில விஷயங்கள் அவங்க சில கராவெல்லாம் வெளியாகிச்சு. சில சிறப்புகளை பற்றி கேட்டா நம்மளுடைய காலம் முடிக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துல நம்மளுடைய காலம் மேகமூட்டம் இருட்டாக நாங்க இப்ப பார்க்கலாமே நோக்குகிறது. அப்ப பழைய பாத்திரத்துடைய சந்தர்ப்பம் எப்படி ஒரு மேகமூட்டங்கள் இருட்டாக இந்த நேரத்தில் ஹாஜா ஹஜீஜ் ஜிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தாய்ச்சா பாக்குடிச்சல பார்த்தா அவருடைய நோக்குடைய நாராயண சொல்லுவது என்ன சொல்றது. அப்படி சின்ன காலமாக வந்து அவங்க தொழுகையில விஷயத்துல மிக தேடுதல் அவருடைய காலம் அவங்களுடைய அவங்களுடைய ஒவ்வொரு அமல்களை எப்படி பார்த்தா அவங்க போல அந்த காலத்துல யாரும் இல்லை என்று சொல்றளவுக்கு அவர்கள் மூழ்கி இருக்கிறது. தொழுகைக்காக தக்பீர் கட்டுவாங்க. தக்பீர் கட்டி குர்ஆன் ஓத ஆரம்பிச்சாங்கன்னா ஒவ்வொரு ஆயத்தினுடைய கருத்துகளையும் எல்லைகளை கண்ணீர் வைக்கக்கூடியவர்கள். சிறுபிள்ளைகளுக்கு அவருடைய சில பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, அந்த பிள்ளைகளுக்கு எப்படியோ முடிச்சு நேரத்திலே வந்துடும். எப்படியோ வந்து மனுஷால சந்திலையில் நல்ல உரையில வருவாங்க சொல்ல வந்து சில பிள்ளைகளை வந்து பேசுவோம். எங்களோட ஊர்களில் கூடிய பிள்ளைகள் நிலைமைக்கு உருவாகும். எங்களுடைய குழந்தைகள் எங்களை பரம்பரைகள் எல்லாம் உருவாக்குவாங்க. அதே போல என்ன குர்ஆனுடைய விஷயங்களையும் மிக மிக கன்சர்ன் குர்ஆன் ஓதுவதற்கு ஒரு நேரத்தை தனியா ஒதுக்கினாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள கையாள எத்தனையோ ஆன்மாக்கள் காணுவாங்க. அந்த தீனும் இஸ்லாத்துல உருவாக்குவாங்க. இந்த இஸ்லாத்தோட வந்து நெருங்கி சேர்ந்து கொள்ளலாம். இப்ப இவ்வளவு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிப்போம். சிந்தத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பயப்படுபவர்களாக இருந்தாங்க. தொழுகையில பக்குவம் எழுதுகிறவர்களாக இருந்தாங்க. குர்ஆன் ஓதுவாங்க, கருத்தை நினைச்சு நடக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அடுத்து தக்பீர் கட்டினாங்களா பத்தி மயக்கிடுவோம். இதுல நாங்க பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 100 வருஷம் கொடுக்கிற நேரம். இப்ப இது நினைக்கிறாங்க 50 வயசுல உள்ளவங்க 50 வருஷம் தான் இவரை பற்றி கேட்டு 50 வருஷம் தான் எப்படி பண்றவங்க கேட்டு இதுல நாங்க வாழ்க்கையை பாடமா எடுத்து அதுல பார்த்தா அதுலயும் சரி நாங்க பரவத்த சிறந்த காரணமாக இந்த சகாபாக்களை தான் கேட்டு அதுல எவ்வளவு அவங்களோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தா அதுல எதுவும் அதே இன்னும் படுக்கிற முருகன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கேட்கிறோம். எங்களோட உள்ளத்துல எந்த அளவுக்கு அவங்களோட மகிமை அவங்களோட வார்த்தை உண்மைக்கு வந்தால் அதுவும் அப்புறம் அவங்க யோசிச்சாங்க என்ன கேட்கிறோம். என்னது எங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்குறாங்க. எங்களோட வாழ்க்கையில ஏதாவது வித்தியாசமா உண்டாக பார்த்தோம்னா எதுவும் ஒரு ஹசரத் வந்து ஒரு முக்கியமான மிச்சம் பிறப்படியமான வந்து எல்லாரும் வச்சு ஒரு நிர்வாகம் பெரிய ஒரு கணக்கு கொடுத்து இந்த ஹசரத்தை
மிச்சம் பெரிய தூரத்தில் இருந்து ஹஸரத் கவர் டாபிக் என்ன தெரியுமா? தலையில என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் அவங்களோட வாழ்க்கையை பற்றி நீங்க பேசுவீங்க. அவங்க யாரு, எப்ப பிறந்தாங்க, அவங்களுடைய சிறுசுகாக எப்படி இருந்துச்சு, அதுக்கு பின்னால் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அதுக்கு பின்னால் அவங்களோட கல்யாணம் நிக்கா திருமண வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அதுக்கு பின்னால் அவங்களோட குழந்தைகள் எப்படி அவங்களோட குழந்தைகளுக்கு நிக்காசெல்லாம் கொடுத்தாங்க, அவங்களுடைய அனுபவத்தை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய மௌத்து எப்படி இருந்துச்சு. இந்த வாழ்க்கையோட சுருக்கத்தை நீங்க கிட்டத்தட்ட 9 மணிக்கு ஆரம்பிச்சு பேசுவது முழு பேருடைய உள்ளத்தை தொடரும். உள்ளத்தை தொடரும். அந்த அளவுக்கு கவர்ச்சியாக அந்த அசந்த பேரை சொல்றது பெரிய பாட்டாகவே வந்து நமக்கு வேலை. அப்ப அந்த அசந்த பாஷா ரசூலுல்லாஹ் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் சொல்லி சொல்லி வந்துட்டு அவங்களுடைய மனைவியாக இருந்தாங்க. எத்தனை குழந்தைகள் மாஷா அல்லாஹ் செல்ல தொட்டு அளவுக்கு சொல்லப்பட்டதுக்கு பின்னால பயானம் முடிஞ்சு நாங்கள் பலவீனம் அப்படி தடாவி அப்படி ஒரு அப்படி 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 டைப் பண்ணி எல்லாம் கேள்வி ஒரு சின்ன சூப்பர் நெருங்குவாரி கோடுவாரி வெட்டிடுவாரி இப்படி சொல்லும் போது அந்த அசலத்தை பயம் அப்படி கோபம் அப்படி சொல்ல பேசினாங்க பேசி பேசிக்கிறாங்க செய்து அந்த ஹசரத் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போறேன். அலிக்கும் இந்த ரசூலுல்லாஹ் மகன் ஃபாத்திமா இருக்கிறாங்களே, அவங்களுக்கும் ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு உரிய உறவுமுறை என்ன தெரியுமா? சொந்தம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு யாரு இந்த ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி கேட்கிறாங்க, ஹஸ்ரத் ஆயிஷா ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரு? இப்படி கேட்ட மாஷா அல்லாஹ் உள்ளத்துல தொட்ட பயம், கவர்ந்த பயம், கவர்ச்சிகரமான பயம், ஒவ்வொருத்தரும் பின்னூட்டங்களும் அப்படி பின்னூட்டல். ஹஸ்ரத் ஃபாத்திமா நினைச்சாங்க பயம் யாருக்கு பேசுறது இந்த ஒரு போதும் நான் தொழாமலே இருக்கிறது நான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மக்கள் வேற வேற பேசிக்கிறாங்க. அப்படி அந்த ரெண்டு பேர் ரெண்டு கேள்வியை கேட்டு நினைச்சாரா இந்த பயானுக்கு நான் நடந்து சொன்னாங்க. ஹஸ்ரத் அலி ஃபாத்திமாவோட மகன், ஹஸ்ரத் ஆயிஷா ஃபாத்திமாவோட மகன். அதுபோல பெரிய விஷயம் சேர்ந்தது வந்து போடுறது கேட்டு ஃபாத்திமா அலியுடைய மகளாக இப்படி நாங்க எதையும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கொண்டு நாங்க எந்த பாத்திரம் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு ராஜா ஒரு விஷயத்தை நாங்க இன்னைக்கு இந்த ரஜபுடைய மாசத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பத்தில்னா ரமதான். யா அல்லாஹ் இந்த ரஜபுலையும் இந்த ஷஅபானிலையும் எங்களுக்கு பரக்கத் செய் என்று துஆவை நீங்க அதிகமா ஓதி வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வபத்தில்னா ரமதான் இந்த ரமதானை அடைஞ்சிருந்த கூட்டத்துல எங்களையே சேர்த்து துஆவை அதிகமாக கேளுங்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இது நான் என்ன எடுத்துக்கொள்ளும்போது இந்த மாசத்துல இவரோட பேசுவோம். அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு, அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு பிரதானம் ஒரு நட்பும் அல்லாஹ்வின் பயம் உள்ள விஷயம். அதே போல அல்லாஹ்வுடைய நேரத்தை ஒதுக்குறது, அல்லாஹ்வின் பக்கம் மக்கள் அழைக்கிறது,
அவங்கள பத்தி நாம ஒரு வழி இருக்கிறதாக நாம சொல்றோம். உண்மையில ஒரு வழி உண்மையில அவருடைய தேசம் நானும் நீங்கள் நாளைக்கு மௌத்தாகக்கூடிய நேரத்தில் எங்களால் ஒரு நபியாக மாற எங்களுக்கு யாரும் எவ்வளவு செஞ்சாலும் சரி, எவ்வளவு தியாகம் செஞ்சாலும் சரி, எவ்வளவு சதகாக்கள் தான தர்மங்கள் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு நேரத்திற்கு வழங்கினாலும் சரி, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் யாரும் ஒரு நபியாக அப்ப நாங்கள் ஒரு எட்டக்கணிக்க கிடைக்காது போகிறது. அப்ப எங்களாலும் நபியா மாறவே முடிச்சிருச்சு. அடுத்த சஹாபி ஒரு சஹாபியா நானும் நீங்களும் மாமாவோடு நினைச்சாலும் ஒரு சஹாபியா நானும் நீங்களும் ஆமாவோடு நினைச்சா கூட என்னால உங்களாலே மாமா ஏறாது. காரணம் என்ன என்றால் ஒரு சஹாபியா ஒரு சஹாபியா மாறுவதாக இருந்தால் ரெண்டு மூணு நிபந்தனை சரி வா படி என்ன முதலாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோட இருக்கிறது. அந்த நபியோட ஹயாத்தோட இருக்கிற அதே காலத்துல நான் ஹயாத்தோட இருக்கிறேன். அந்த நபியை ஹயாத்தோட இருந்து நான் ஹயாத்தோட இருக்கிறோம். நான் ஹயாத்தா இல்ல போதாது. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இறுதி விருந்தினரால் நபியாக ஏற்றுக்கொள்ளும். நானும் நம்முடைய தீர்வு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ஒரு சஹாபியாக என்னால் மாற முடியும். ஒரு சஹாபியாக ரசூலுல்லாஹ் காதிக்கும் ரசூலுல்லாஹ் காதியை ஏற்றுக்கொள்ளும். ரசூலுல்லாஹ் காதியை பார்த்தாலே ரசூலுல்லாஹ் காதியை ஹயாத்தோட இருந்தாலே ரசூலுல்லாஹ் தீனை ஏற்றுக்கொள்ளலே ரசூலுல்லாஹ் மௌத்தாகினாலே அதுக்கு பின்னால் தீனை ஏற்றுக்கொள்ள ஒரு சஹாபி. இதுவும் எங்களுக்கு கிடைக்காது. கிடைக்காது. ரசூலுல்லாஹ் சொன்னதே அப்ப என்ன அப்ப நாங்கள் சஹாபியாக மாணவரோடு நினைச்சாலும் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு பின்னால் பல கட்டங்கள் இருக்குது. அபுதாபில் ஒரு கட்டம் இருக்குது. அபுதாபில் செய்கிறோம் முத்தகைகள் மோமின்கள் சாதிகள் இப்படி பல கட்டங்கள் இருந்தாலும் கூட ஒரு வலியாக ஒரு அல்லாஹ்வுடைய நேசனான எனக்கும் அவனுக்கும் அசல் பரிவரிய பிள்ளையாரே சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன் ஸ்கூல்ல ஒரு பாடம் படிச்சுட்டு ஒரு சேருக்கு முன்னால ஒரு டீச்சருக்கு முன்னால அந்த பாடம் இருப்போ ஒப்பிக்கிறேன். குர்ஆன்ல ஒரு சூரா பாடம் ஹஸரத் பாடம் மாறிங்களே அல்லாஹ் சூரா பாடம் மாறிங்களே குர்ஆன் வாசல்ல ஹஸரத் பாடம் மாறிங்களே பிள்ளையாரே சேவை இது குர்ஆன் குர்ஆன் மகாலிபதிகளே இப்படி சொல்லிக் கொடுக்கணும். இது போல படிச்சது உங்களுக்கு ஆளுநர் சொல்றதுக்கு ஒரு ஆளுநரை சொல்லி சொல்லிக்கப்படலாம் அந்தஸ்துல எனக்கு எதை சொல்லி சொல்லித்தான் சரி சரி சில ஹதீஸ் வந்து என்ன அவங்க நினைக்கிற எல்லாரும் அல்லாஹ்வுடைய நேசரான மாறலாம் யார் தொடர்ச்சியாக கொடுபடாத தொடர்ந்து நாங்கள் நோக்கம் மட்டும் என்ன சொல்றது பேசம் தஹஜ்ஜத் தொழுவது ராவி வந்து ஷாத் தொழுவது படுத்தெழுப்பி எழுப்பி தொழுவது சாதாரண நீங்க தொழுதுலையா தஹஜ்ஜத் ومن الليل
நபிமார்கள் விசேஷமாக உணரப்பட்ட ஒரு தொழுகை. யார் அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையிலே பேணுதலாக கலந்து வருவார்களோ லா யமூது இல்லா வலியா. சில தசம் கிதாபுகள் லா யமூது இல்லா வலியா, அவர் மௌத்தாகவே மாட்டார் எதுவரைக்கும் அவர் அல்லாஹ்வுடைய நேசனான ஒரு வலியாக ஆகாமல் இருக்கிற வரைக்கும் அவர் மௌத்தாக மாட்டார். தஹஜ்ஜுடைய உண்மையான முறையில் இக்லாஸாக அல்லாஹ்வுக்காக வேண்டியது ஒரு வேண்டுதலாக தொழுது வந்தால் அவர் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் ஒரு அல்லாஹ்வுடைய நேசனாக மாட்டார். அதனால விசேஷமாக பேசுவது இவங்களுடைய வாழ்க்கையை நிலதாரமாக இருந்தது. நாங்கள் நோம்புல மட்டும் முடிச்சிக்கிறோம் விசேஷமா இன்றையில சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்கிறோம். அதே போல இதுக்கு பல பேர் வாரீங்க போறீங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க வாரீங்க, வெளியே இருந்து தாய்மார் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, பள்ளிக்க பிள்ளைகள் அனுப்பக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி என்ன விஷயம் மகன் நாங்க இது போறது தெரியுமா, போறது தெரியுமா, அனுபவ விசாரணை மாறி അങ്ങനെ പേര് സാമ്പാർ എടുത്ത് അറസ്റ്റ് ജയിലിൽ പോകുന്നു. யாரும் எங்க போனீங்க மகனே, இந்த 7 வாரத்தையும் 7 பூமியை படைச்சு 7 மூன்றையும் ஒவ்வொரு தேவைகளையும் பார்த்து எங்களுக்கு எல்லாத்தையும் சரி செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. காலையில சூரியன் ஒளிக்க வச்சு, மாலையில சூரியனை மறைய வச்சு, காலையும் பகலையும் இரவையும் மாற்றி மாற்றி எங்களுக்கு தேவையான செஞ்சு தரக்கூடிய அந்த அவன் ஒரு பெரிய சத்தம் போட கத்தி கட்டி இருக்கிறாங்க, அமைதியா செய்கிறீங்க. எங்களோட முக்கியமான ஆட்களுக்கு நாங்கள் எவ்வளவு வேண்டுதல் அதே விட தன்மனமாக வேண்டுதல் நீங்க வைக்கிறீங்க. அதே போல தாய்மார் அனுப்பக்கூடிய எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித்தர மாட்ட அல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் வந்ததே தொப்பில போட்டு கொண்டு முட்டுக்காரராக மனசுக்கு வசந்தான ஒரு நிகழ்வாக கிரௌண்டவரான நல்ல உள்ளத்தை எப்படி சித்த வயசுல 3 வயசு 4 வயசுல வெளியில இருக்கிறதை விட சிறப்பா சுத்தமா ஒழுக்கமா அந்த கொஞ்சம் காலம் வளர்ந்ததுக்கு பின்னால எப்படியாவது ஒரு நிலைமையா இருந்துட்டாலும் மஸ்ஜிதுக்கு வருவதா ஒன்று விட்டு அந்த பிள்ளைய ஒழுங்கு சொல்லணும் என்னுடைய சீதத்தில பள்ளி கணிக்கிறதா இப்படி வசூல் அதனால நான் இன்றைக்கும் அதே வசந்தாவை உருவாக வரணும். இதெல்லாம் கழிச்சுக்கோங்க. பள்ளியில ஒரு இல்லை என்றால் நாங்கள் நல்லொரு விஷயத்தை துணிக்க சேர்த்து முடிச்சுக்கொண்டு போடுமா இல்லை. ஹதீஸுடைய கடைகளோடு வந்து கியாமத்துடைய அடையாளங்கள் வந்து பள்ளி மலை மாற்றாமல் சத்தமாய். அதனால நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு வந்து அமைதியாக இருந்து நாளைக்கு பேசக்கூடியவர்களாக மாறுவோம். எங்களுக்கு இந்த சந்தர்ப்பங்களை வந்து அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய நேசங்களை பற்றி சஹாபாக்களை பற்றி கொஞ்சம் ஞாபகப்படுத்த வைக்கிறது. நாங்கள் உடுப்புடு சோட்டா உடுப்புடு உடுப்பு வச்சோட கையில விட்டு போகும் கை வரிசை அதுபோல எங்களை உள்ளது சொந்தமாகும். ஒவ்வொரு பள்ளிக்கு வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து நடக்கக்கூடிய நல்லவர்களாக சீரையாக வல்லவர்களாக நல்ல விஷயங்களை கேட்க வேண்டிய நிலைமை
ஒன்று பண்ணுவாயாக. யாரை பற்றியெல்லாம் நாங்கள் உன்னை பற்றிய விஷயங்களை பற்றி பேசுகிறோமோ அவங்களுடைய வாழ்க்கையோடு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருவாயாக. எங்களுடைய வாழ்க்கையால் சீரான நிலைமை உண்டு பண்ணுவாயாக. எதை எப்படி விளங்குவதன் மூலமாக எங்களுக்கு அன்பு கிடைக்கிறோம். அது எங்களுடைய வாழ்க்கையில் தெரியாமா உம்மா பாப்பாவை விட எங்களுடைய படிப்பினை வாழ்க்கையையும் அவங்களுடைய உள்ளத்தில் நினைச்சு வச்சுக்கிறாங்களா நபியுடைய வாழ்க்கையை யாருடைய வாழ்க்கையை முழுதாக வச்சுக்காதையாமா நபியுடைய அனுபவம் வாழ்க்கையாமா நபியுடைய கனவு நாடக்கூடிய வாழ்க்கையாக தெரியாமா நபியுடைய சமாதான வாழ்க்கை தெரியாமா என்னைக்காவது மௌத்தாவியாமா அந்த மௌத்தத்தை நல்லதாக தெரியாமா மௌத்தாவுடைய எப்படி சமாதானம் ரலியல்லாஹு அன்ஹு மர்ரூஹு ஹதீஸ் சொல்லியோ இதே போட்டு மலக்கமானாலே அந்த நன்மராஜ இருக்குது யா அல்லாஹ் எங்களுடைய ஹலாலான ராஜ்யத்தை நிறைவேற்றி யா அல்லாஹ் எங்களுடைய கண்ட்ரோல் செய்து யா அல்லாஹ் எங்களுடைய மனைவிகளை கண்ட்ரோல் செய்து யா அல்லாஹ் எங்களை மனைவிகளை கண்ட்ரோல் செய்து யா அல்லாஹ் என்ன நல்ல காரியங்களை இந்த மஸ்ஜிதில் செய்யணும் நினைக்கிறாங்களோ அந்த நல்ல காரியங்களை உண்மையாக வாழ்வதற்கு யா அல்லாஹ் நல்ல விஷயங்களை உதவி செய்யக்கூடிய உதவியாக இருக்கக்கூடிய நல்ல படைத்த அனைவரையும் உன்னுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் கொண்டு யா அல்லாஹ் எங்களுக்கு துஆ செய்ய யா அல்லாஹ் வாஃபு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.